அது நல்லா இல்லடி. டிவில கயிறு விட்டேன். வணக்கம் மேடம். எந்த ஊர் மேடம்? நான் வந்து மம்மி திருச்சி. சரி நம்ம கிளம்பிடலாம். சரிப்பா நான் கிளம்புறேன். நான் வந்து சரி கொஞ்ச நாள் வீடு பாப்பா. நான் கொஞ்சம் நல்லா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். குமாரிங்கிற ஒரு அழகான பேரை அந்த இந்த இந்த சாக்கடை போய் வீணாக்கிட்டான். அவனுக்குலாம் குமார்னே பேர் வச்சுக்கூடாது, சாக்கடைன்னு பேர் வச்சிருக்கணும். வந்து நம்மளை டென்ஷன் படுத்திட்டான். அதனால நம்ம கிளம்பிடலாம். தப்பானவனுக்கு எந்த ஒரு தண்டனை என்றாலும் சரிதான். ஆமா அண்ணா. ஆமா மதி அண்ணா. பாப்பா ஹாய். வாருங்க கார்த்திக் சகோ வணக்கம். அப்படியே என்ன பண்ணுவோம், அப்படியே சட்டையை பிடிச்சி அப்படியே தூக்கிடணும் கழுத்தோட அவனெல்லாம். அப்பதான் எனக்கு மனசு நிறைவா இருக்கும். எனக்கு அந்த மாதிரி இவ்வளோ மோசமா பேசியிருக்கான். நான் அந்த மாதிரி கமெண்ட் பார்த்ததில்ல. பூமாங்க ஹைட் பண்ணிடுவாளா என்னன்னு எனக்கு தெரியல, இல்லை இது மாதிரி வருமா என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு அக்கா, நான் உங்கள் லைவ் வந்து 3 months ஆச்சு அக்கா. சாரி கொஞ்சம் ஒர்க்கா தான், இன்னைக்கு தான் வந்தேன். ஆனால் இப்படி நடக்குது இந்த உலகத்தில். நம்முடைய தாய் மாதிரி எல்லாரையும் பார்க்க வேண்டும். அச்சோ தாய் மாதிரி வேணா தங்க பிள்ளை. ஒரு மனுஷியா மதிச்சா போதும், ஒரு பொம்பளையா மதிச்சா போதும். நீ அம்மாவை பார்க்க வேணாம், அக்காவை பார்க்க வேணாம், யாரு பார்க்க வேணாம். ஒரு வழி போக்கனா அவங்க பாட்டுக்கு போறாங்க, நம்ம பாட்டுக்கு போவோம். அந்த மாதிரி இருந்தா போதும். நீ எதுவுமே நினைக்க வேணாம். அதை தான் சொல்றேன். அந்த மாதிரி கூட இருக்க மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் கூட. ஏன் இப்படி கலியுகம்ங்கிறது தெரியும், ஆனா இவ்வளோ மோசமானவங்களும் இருக்காங்களே. சோ என்ன சட்டியில போட்டு வறுக்கணும் நிஜமாலுமே பாப்பா. ரெடி ரெடி என்ன நீங்க திருந்தவே மாட்டீங்கண்ணே. அப்போ நடந்து வந்துரு. தங்கப்புல வாழிச்சாமி ஸ்கூட்டர் எடுத்துட்டு வா. பாய் மேடம். பாய் எல்கே சகோ. பஸ்ஸில் யாருக்கும் தெரியாம மரணம் தண்ணி கொடுப்பாங்க. அப்படியா அண்ணா? சரிண்ணா சரிண்ணா. சுச்சோ ஆமாக்கா சரிதான். சரி சொல்ல தங்கப்பா. சிஸ்டர் இன்னும் அந்த திங்கிங்கில் இருக்கீங்க. எனக்கு மனசே ஆகாது தங்கம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது. அந்த வேர்டு அந்த வரிகள் வந்து அது எனக்கு இன்னும் வந்துட்டே இருக்கும். அது அவன் சொன்ன அந்த வரி வந்து எனக்கு நின்றுட்டே இருக்கும். அவன் எப்படி கேட்டான் பாருங்க, எப்படி கேட்டுட்டான் பாருங்க அவன். எனக்கு மனசே ஆகலை எனக்கு. என்ன மேடம் ரொம்ப அப்செட் ஆயிட்டீங்க? இல்லை எல்கேமா நல்லா தான் இருக்கேன். நல்லா இருந்தாலும் ஒரு பக்கத்து அது ஓடிட்டே இருக்காது. எப்படி பேசியிருக்கான் பாரு அது. மாலை வணக்கம் சிஸ்டர். டீ குடிச்சாச்சா? குடிச்சிட்டேன் சார் சகோதரரே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வருங்க ராஜன் சகோ வணக்கம். ஓகேம்மா வரவா? வாமா எடுத்து வைக்கிறேன். வீட்டுக்கு போய் ஒரு குட்டி தூக்கம் போடுங்க. குட்டியெல்லாம் அமத்துக்கூட பெரிய தூக்கமே போடுவாங்களா? குட்டி உழைக்குதா? வேணாமா? ஹாய் என்னாச்சு? ஹாய் என்னாச்சு? ஏன் நல்லா இருக்கீங்க? இல்லை சகோ சபரீசா நல்லா இருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சேனலை வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து 8:45 லைவ் வரேன் சரியா? எல்லாருமே வரேங்க. சொன்னேன்ல முத்து பாரு, பூமா மாதிரியே பண்றா பாரு. 8:45 வணக்கம் மேடம். நல்ல குடும்ப பெண்ணா இருக்கீங்க. உனக்கு இந்த லைவ் தேவையா? இல்லப்பா குடும்பத்தையே பாருங்க மேடம் போதும். கண்டிப்பா எல்கேமா கண்டிப்பா தான். அதுதான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். என்னால ஒரு சில நேரத்துல வந்து முடியல. என் உறவுகள் வந்து நிறைய உறவுகள் இருக்காங்க. எப்படி சொல்றதுன்னா, இப்போ ரோட்டில் போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய ஆக்சிடெண்ட்லாம் ஆகுது. நம்ம அதுக்காக ரோட்டில் போகாமல் இருக்க முடியுறதா சொல்லுங்கள்? கண்டிப்பாக நம்ம வந்து போய் தான் ஆக வேண்டியது இருக்குது. அது மாதிரி நல்ல உறவுகள் வந்து என்னோட லைவ்ல நிறைய பேர் இருக்காங்க. எனக்காகவே உயிர் கொடுக்குற உறவுகள்லாம் இருக்காங்க. எனக்கு ஏதாவது ஒன்றுனாலுமே அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த கொசுக்காக பயந்துக்கிட்டு நம்ம ஏன் லைவ் வராமல் இருக்கணும்? ஆமாம் கண்டிப்பாக நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் லைவ் வரேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி தூக்கமாக வருது எனக்கு. என் கையில் மாட்டினா கண்டிப்பாக கொண்டுடுவேன் அக்கா. ஆனால் உங்களோட அதிக கோபம் எனக்கு வருது அக்கா. இந்த டாபிக் எடுங்க அக்கா. நான் இருக்கேன் அக்கா. சரி தங்கம், சரி தங்கப்பில் மிக்க நன்றி செல்லம். வாருங்க பசுமன் தேவர் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வாருங்கள் வணக்கம். ஐயோ அப்போது எனக்கு விடுங்க. மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க. சரி சரி. தூங்க மாட்டீங்க? இல்லை அப்படி இல்லை, நான் உறங்கிடுவேன். எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா உறக்கம் வந்துடும் எனக்கு. இப்போ நான் வீட்டுக்கு போனோன்னா கொஞ்சம் நேரம் தூங்கியே ஆகணும். கண்ணே பாருங்க செகந்துருச்சு எனக்கு. போனோன்னே கொஞ்சம் நேரம் தூங்கியே ஆகணும் நான். ஹாய் தங்கச்சி. வாருங்க தமிழ் சகோ வணக்கம். கண்ணு வந்து செகந்துருச்சுனாவே என்னோட மூளை வந்து சோர்வாயிடுச்சுன்னு அர்த்தம். போய் தூங்குனாதான் அது கொஞ்சம் நேரம்